அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம்தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் இஸாஃபத் உடைய அடையாளங்களை படித்தோம். இஸாஃபத் கி அலாமத்தே, இஸாஃபத்துடைய அடையாளங்கள், அதாவது ஒரு பெயர் சொல்லை இஸ்மை இன்னும் ஒரு பெயர் சொல்லுடன் இஸ்முடன் சேர்ப்பதற்கு நாம் இஸாஃபத் என்று சொல்வோம். ஜெயித் கா லடுக்கா, ஜெயிதுடைய பையன், ஜெயித் கா குலாம், ஜெயிதுடைய அடிமை என்றெல்லாம் நாம் இவ்வாறாக உடைய என்று சொல்வதற்கான இலாஃபத்துடைய வார்த்தைகளை படித்தோம். கா, கி, கே, ரா, ரி, ரே, ந, நீ, நே. அதே வரிசையில் பாருங்கள், உஸ், உஸ் என்றாலும் அவன்தான். ஏற்கனவே நாங்கள் படித்தோம். வோ, வோ என்றாலும் அவன், உஸ் என்றாலும் அவன். இப்பொழுது நாம் அவனுடைய என்று கூறும் நேரத்தில் வோ கா என்று கூற மாட்டோம். அவனுடைய, வோ கா லடுக்கா, அவனுடைய பையன் என்று இவ்வாறு கூறுவது அல்ல. இவ்வாறு கூறினால் அது பிழை. எனவே உஸ்கா லடுக்கா என்று கூறுவோம். அவனுடைய பையன், உஸ்கா லடுக்கா. அவனுடைய மகன், உஸ்கா பேட்டா. இந்த உஸ்கா என்பதனை எங்களுக்கு இவ்வாறு சேர்த்தும் எழுதலாம். உஸ்கா, இதில் உஸ்கா அவனுடைய, இஸ்கா இவனுடைய. உஸ்கா அவனுடைய, இஸ்கா இவனுடைய. அவ்வாறே உஸ்கா அதனுடைய, இஸ்கா இதனுடைய, இவ்வாறும் கூறலாம். உஸ்கா அவனுடைய, இஸ்கா இவனுடைய. உஸ்கா அதனுடைய, இஸ்கா இதனுடைய. இந்த முறையில் உன்கா, உன்கா என்றால் அவர்களுடைய, உன்கா, உன்கா ராஜ் ஹே, உன்கா ராஜ் ஹே, அவர்களுடைய அரசாங்கம் ஆகும், அவர்களுடைய ராஜாங்கம் ஆகும். அதே போன்று நாம் இன்கா ராஜ் ஹே என்றால் இவர்களுடைய ராஜாங்கம் ஆகும். அவ்வாறே அவைகளுடைய, இவைகளுடைய, உயரினை அகரினை, உயிருள்ளது உயிரற்றது, ஆக்கில் கைரு ஆக்கில், ரெண்டுக்கும் எமக்கு உன்கா அவர்களுடைய, உன்கா அவைகளுடைய, இன்கா இவர்களுடைய, இன்கா இவைகளுடைய என்று கூறலாம். மேலும் நாம் ஏற்கனவே கற்றதை பார்ப்போம். மே, மே இதனை பல மாதிரி மொழிவார்கள். சிலர்கள் மை என்று கூறுவார்கள், சிலர்கள் மே என்று சரியான முறையில் கூறுவார்கள், இன்னும் சிலர்கள் மே என்றும் சொல்வார்கள். எவ்வாறு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, அதன் மூலமாக உணர்த்துவது நான்கிறது. எனவே மே நான், மேரா என்னுடைய, தூ நீ, தேரா உன்னுடைய, ஹம் நாங்கள், ஹமாரா எங்களுடைய. இந்த ஹமாராவை வைத்து நாம் ஒரு விடயத்தை கவனிப்போம். பொதுவாக சொல்வார்கள், எங்களுடைய வேலை விளங்கப்படுத்துவது தான், அதனை எடுத்து நடப்பது உங்களுடைய வேலை. எனவே ஹமாரா காம் எங்களுடைய வேலை,
हमारा काम समझाना है. हमारा काम என்றால் எங்களுடைய வேலை, समझाना है எங்களுடைய வேலை விளங்க வைப்பது. हमारा काम எங்களுடைய வேலை, समझाना है விளங்க வைப்பது. இந்த அடிப்படையில் நாம் இன்று உஸ்கா அவனுடைய, இஸ்கா இவனுடைய, உஸ்கா அதனுடைய, இஸ்கா இதனுடைய, உன்கா அவர்களுடைய, அவைகளுடைய, இன்கா இவர்களுடைய, இவைகளுடைய என்ற விடயங்களை கவனித்தோம். மேலும் தும், தும் என்றால் நீங்கள், துமாரா உங்களுடைய, தும் துமாரா, தும் நீங்கள், துமாரா உங்களுடைய. துமாரா நாம் கியா ஹே உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய பேர் என்ன. துமாரா நாம் கியா ஹே. மேலும் ஆப், ஆப் என்றால் நாங்கள் ஏற்கனவே படித்தோம் தாங்கள். இதனுடைய இசாஃபத் ஆப்கா தாங்களுடைய. எனவே மிகவும் மரியாதையாக ஆப்கா நாம் கியா ஹே தாங்களின் பெயர் என்ன என்று எங்களுக்கு வினவலாம், கேட்கலாம். ஆப்கா நாம் கியா ஹே. இப்பொழுது இந்த இலாஃபத்துடைய அடையாளங்களோடு சேர்த்து எங்களுக்கு சிறிய சிறிய வசனங்களை அமைத்து கொள்ள முடியும். ஆப்கா நாம் கியா ஹே என்று கேட்டால், மேரா நாம் என்னுடைய பெயர், ஃபர்ஹான் ஹே என்னுடைய பெயர் ஃபர்ஹான். ஹே என்றால் இருக்கிறது என்ற கருத்து. ஆங்கிலத்தில் நாம் ஈஸ்க்கு பாய்ப்போம். மை நேம் இஸ் ஃபர்ஹான், என்னுடைய பெயர் ஃபர்ஹான் என்பது ஆகும். தேரா நாம் கியா ஹே. பாருங்கள், இந்த தேராவை வைத்து நாம் இவ்வாறு கேட்கலாம். தேரா எனும் பொழுது உனது பெயர் மரியாதை குறைவு. தேரா நாம் கியா ஹே உனது பெயர் என்ன. ஹமாரா கர் எங்களுடைய வீடு. இதனுடைய பன்மையும் கர் தான் என்று நாங்கள் படித்தோம். அப்படி என்றால் பன்மையை குறிப்பதற்கு இந்த ஹமாரா ஹமாரே என்று மாறும், எங்களுடைய வீடுகள். துமாரா நாம் கியா ஹே ஏற்கனவே நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். பாருங்கள், துமாரா நாம் கியா ஹே. இது பன்மையாக இருந்தாலும் சற்று மரியாதை குறைவு என்றாலும் இந்த தேராவை விட மரியாதை கூடியது. துமாரா நாம் கியா ஹே. நாங்கள் இந்த அவதானித்த விடயங்களை மிகவும் இலகுவாக நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள முடியும். அத்துடனே இந்த கற்றுத்தரக்கூடிய முறையை ஞாபகத்தில் வைப்பதின் மூலமாக வேண்டிய உருது புத்தகங்களை படித்து உங்களுக்கு விளங்க முடியும். அப்படியான ஒரு முறையில் தான் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றது. இன்னும் தொடர்ந்து பல விடயங்கள் உங்களுக்கு நாம் கற்றுத்தர ஆவலாக இருக்கின்றோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இயன்ற அளவு நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் பதிவு செய்யுங்கள்.